ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி வெள்ளை காராமணி போண்டா தாங்க செய்ய போகிறோம். நான் அதுக்கு 250 கிராம் காராமணி ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. காராமணிங்கிறது தட்டைப்பயிறு தாங்க. தட்டைப்பயிர்லேயே 2 வகை இருக்குது. கொஞ்சம் வெள்ளை காராமணி ஒன்று இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலராக கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த தட்டைப்பயிறு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றிட வேண்டாம். இப்போ அரைச்சது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிட்டேன், ஒரே பேட்சில் அரைக்க முடியல, அதனால் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். போண்டாவுக்கு தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. காராமணி தட்டைப்பயிறுங்கிறது கொஞ்சம் வாய்வு, அதனால் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போண்டா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம், வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதையும் நம்ம போண்டா உருட்டி போட்டுடலாம். இந்த காராமணியில் புரதச்சத்து மட்டும் இல்லாமல் நிறையா சத்துக்கள் இருக்குது. இதை வாரத்துக்கு 2 முறை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம குழம்பாவோ இல்லை பயிராவோ வேக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி போண்டா மாதிரி வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் இந்த மாதிரி தட்டைப்பயிரை நம்ம வேக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காராமணி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாமல் இருக்கிற கெட்ட கொழுப்பையும் கரைக்க உதவுது. அப்புறம் நம்மள உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும். இது வாரத்துக்கு 2 முறை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். போண்டாவாக தான் செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை, குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், பயிராகவும் வேக வச்சும் தாளிச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததையும் எடுத்துடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இருக்கிற மாவு இதே மாதிரி நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காராமணி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாமக்கல் சாரதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.